மீண்டு எழுந்து வெற்றி பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இருக்கும். இத்தனை நாளாக தவறு விட்ட விஷயங்கள் இன்றைக்கி ப்ராசஸ் பண்ண வேண்டிய மாதம்னா இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலன்கள். பொதுவாகவே போன குரு வக்ர பயிற்சி பலன்லேயே உங்கள் ராசிக்கு நிறைய பலன்கள் சொல்லியிருக்கேன். முக்கியமான வருடம் இது. அதில் குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள், பொருளாதார ரீதியாக எடுக்க வேண்டிய விஷயங்கள், குழப்பங்கள்லேருந்து விட்டு வெளிவரது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற ராகுவின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. ராகு பகவான் இருந்தனால குழப்பங்கள், எதுலேயும் முடிவெடுக்க முடியாமல் ஏமாந்து போகுதல், நான் ஒன்று நினச்சி பேச அவங்க ஒன்று நினச்சாங்க, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது. உறவுகள் வகையிலே பார்த்திங்கன்னா கூனி குறுகி நிற்கிற மாதிரி, என்னடா என்னை இப்படி கேட்டாங்களே, இத்தனை நாள் இவ்வளோ இதாக இருந்தேன், என்ன போய் அந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுத்தது பல மாதங்கள் இருந்ததுங்க. போன சில நாள்லேருந்து அப்படியே மாறி உங்களுக்கு ஓன் டிசிஷன் எடுக்கிறது, தன்னம்பிக்கை வருகிற சூழ்நிலை. ஃபஸ்ட்டு மன தைரியங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை மன தைரியம் தான். இதை விட்டுற வேண்டாம், ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டுருக்கார். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வரும்போதே உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருது. அவரே பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி, தனாதிபதி, அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி. இப்போ பண வருவாய் கணிசமாக உயரப்போகிறது. தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி வெற்றி நிலை வரப்போகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. குடும்ப உறவுகளில் மதிப்பு உண்டு. ரொம்ப நாளாக மதிக்காதவங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாதவங்க, இப்போ பேச்சுக்கு மரியாதை நடக்க போகுது. இப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் டிசிஷனை பார்த்து எடுத்துடணும். இந்த டிசிஷன் இந்த சில வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு படிநிலையாக இருக்கும். அப்படி ஸ்டெப்பாக ஏறி போகிற மாதிரி அமைஞ்சிருங்க. அந்தளவுக்கு சிறப்பு மிக்க மாதங்கள். இந்த குரு வக்ரம் இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாதகமானது. உங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறனால தைரியம், முயற்சி ஸ்தானம், ஒன்றை ஆல்ரெடி தவறு விட்டதை மீண்டும் முயற்சி பண்ணி வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் உங்கள் 2ஆம் அதிபதி 4இல் பயணித்துக்கிட்டு பின்னாடி 5இல் பயணிக்க போகிறார். இப்போ குடும்பத்தில் இடம், வீடு, வண்டி சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. வாடகை வீட்டுக்கு போன வீட்டை புது வீடாக வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு இடம் சம்மந்தப்பட்டதை விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கி கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் சார், அது வாடகைக்கு விடலாமா, இல்லை வண்டி ரொம்ப நாளாக இருக்குது, இந்த வண்டி தேவையா, இந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும். நான் என்ன சொல்வேன், ஆசைக்கு தேவைக்குன்னு 2ஆக பிரிச்சுக்கங்க. தேவையாக இருந்தால் வச்சுக்கோங்க, ஆசையாக இருந்தால் விற்றுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா இந்த அடுத்து ஜென்மசனி வருவதுக்குள்ளே லைஃப்பை செட்டில் பண்ணிக்கணும். ஜென்மசனி வர்றதுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் ஜென்மசனி வர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வருமானம் அமைக்கணும். அதற்கு விதை இந்த மாதம்தான். சரிங்களா? உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் ஒரு நல்ல வேலைக்கு வந்து நல்ல ஒரு ஜாபுக்கு ஒரு படிநிலைக்கு வந்து பெருமை சேர்க்க போகிறாங்க. அவங்களோட பணம் வருவாய் உங்களுக்கு வருகிற சில மாதங்கள் உண்டு. உங்கள் வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சுபமாக இருக்கும். ரொம்ப நாளாக வேலையில் கஷ்டப்பட்ட ராசிக்காரங்க இப்போ வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி வேலை செய்ய போகிறீங்க. உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆக மொத்தம் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேலதிகாரிகள் சரியாக கவனிக்கலை, ப்ராஜெக்ட் இருக்குங்க இல்லைங்கிறாங்க, எனக்கு எப்படி தான் இருக்கும், ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க, நல்லபடியாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டது, பொதுவாக அந்த கும்பராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது எதுவுமே ரெக்கமெண்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு என்ன தான் சொல்லுன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் 7ஆம் அதிபதி 8இல் இருக்கார், 6ஆம் அதிபதி 7இல் பயணிக்கிறார். ஆக மொத்தம் இந்த மாதம் செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்த்தா 6ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி 2 பேருமே 8இல் பயணிக்கிறார். பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதங்கள் திருமணத்துக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய மாதம் அல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய மாதம். புரட்டாசி மாதம் தாங்க ஃபஸ்ட்டு 15 நாள் போயிடுது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அடுத்த ஒரு 15 நாள், அடுத்த 15 நாளில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். ஐப்பசி இறுதியில் முடிவெடுத்துக்கலாம். சார் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம். ஆல்ரெடி உங்கள் ராசியில் ராகு, 7இல் கேது இருக்குது. ஆல்ரெடி அது தோஷம். இப்போ கோச்சார ரீதியாகவும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்து தான் உண்மையாகவே அமைப்பு இருக்கா, வருகின்ற வரனோட நிலைமையை பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் பொருத்தணுமே தவிர
கோச்சாரம் சப்போர்ட் இல்லை. கோச்சாரத்துக்கு குரு பார்வையும் இல்லை. அதுவே ராகுக்கு தாக்கம் உண்டு. ஆனால் இந்த பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எல்லாம் ++ன்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் திருமணம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில் செய்வதற்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான நிலை. இப்போ எதை அதிகரிக்கணும், எதை ஸ்லோ டவுன் பண்ணணுங்கிற விஷயம் இதுதான். இந்த நேரத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறேன், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னா ஓகே. வண்டி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு இடமா கன்வெர்ட் பண்ணுறேன், நகையாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு ஓகே. தாய் தந்தையின் உடல் உபாதைகள் ஆல்ரெடி இருக்குங்க. சின்ன ஒரு செலவு, மருத்துவ செலவு பார்த்து சரி பண்ண முடியுமானால் உறுதியாக செலவு பண்ண முடியும். தந்தையின் வகையில் ஆதாயம் உண்டு. தந்தையோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேம்பாடு, தந்தை வழி உறவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய இது உண்டு. தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் வெகுவாக குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. உங்கள் மூத்த சகோதரர், சித்தப்பா, இந்த மாதிரி உறவு வகைகள்லாம் ஆதாயம் உண்டு. அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ற உறவுகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப சூழ்நிலையும் சரி, கௌரவ ரீதியாகவும் எல்லா ரீதியாக சப்போர்ட் உண்டு. திருமணம்ங்கிறத பாயிண்ட்டை தவிர குழந்தைக்கு இப்போ குழந்தை பிறப்பு ரொம்ப நாளாக குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். குழந்தை சம்மந்தப்பட்ட நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நிறைய பேர் கீழே கேட்குறாங்க, சார் எல்லாமே யங் ஜெனரேஷனுக்காக சொல்லிகிட்ருக்கீங்க, வயசானவங்களுக்கு சொல்லுங்கள். உறுதியாக சொல்கிறேன், யங் ஜெனரேஷன் இது பண்ணதில் வயதானவங்களுக்கு உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் விலகுது. இதில் சுகரோ இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இந்த பயப்பட தேவையில்லை. ஒரு சிலருக்கு தலையில் அந்த மூளை சம்மந்தப்பட்டதில் ஒற்றை தலைவலி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது குறைந்து நல்ல சூழ்நிலை நல்ல வெகுவாக வருகிறது. ஒரு சிலருக்கு ஐ சர்ஜரி, இந்த கேட்ராக்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டாலும் தவறில்லை. இது வளர்ச்சியை தான் கொடுக்கும், எந்த மைனஸும் இல்லை. ஆக மொத்தம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட். போன் சம்மந்தப்பட்டதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். போன் இந்த வெப்பம், ஒரு சில குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு போன் ஆல்ரெடி டென்சிட்டி விட்டமின் D3 பத்தலை. இந்த ஊரில் வயதானவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போன் டென்சிட்டி மட்டும் பார்த்துக்காங்க. இது மட்டும்தான். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வீடு சம்மந்தப்பட்டது ஒரு கேள்வி வரும், சார் வீடில் மாறலான் இருக்கும், இப்போ மாற்ற சரியான மாறுமா? ஐப்பசி மாதத்தில் மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. ஐப்பசி மாதத்தில் மாற்றலாம், நல்லபடியாக உண்டு. ஆனால் இருக்கிற வீடு நல்லா இருக்கிற மாதிரி தான் ஜாதக ரீதியாக கோச்சாரம் சொல்லிட்டு வருது. ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. குலதெய்வ கோயில் வழிபாடு, அப்புறம் இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு, சித்தர் வழிபாடு, இந்த தான் உங்களுக்கு இப்போ குலதெய்வம் கோயில், இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். சித்தர் கோயில் வழிபாடு இதை மட்டும் பண்ணிக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த தடையும் இல்லை. இந்த உடல் எடை அதிகரிக்கிற பிரச்சனை, இந்த கால் முட்டி சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையிற காலகட்டம் இப்போ விட்டுறக்கூடாது. அப்போ இந்த நீங்கள் எடுக்கிற டிசிஷன் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கைக்கு ஒரு 5 வருஷம் கரெக்டான மருத்துவரை பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. உடல் உபாதைகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்துக்கு நல்ல வேலையை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் எடுக்கிற ஒரு முக்கிய முடிவுகள் வருகிற பல வருடங்களுக்கு முக்கியமாக இருக்க போகிறது. இதை தவிர பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. முடிவு எப்போனா பூர்வீக சம்மந்தப்பட்டது உறுதியாக உங்களுக்கு உண்டு. இப்போ பேச்சுவார்த்தை எடுக்கலாம், இப்போ பேசினாலும் ஆதாயமே. அது ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு வரக்கூடியது உண்டு. ரொம்ப நாளாக ஒரு வழக்குகள், ஒரு கேஸ் இருக்குங்க, காம்ப்ரமைஸே ஆக மாட்டேது. இப்போ பேச்சுவார்த்தை பேசலாமா, நாங்கள் விட்டு கொடுக்கலாமா? நீங்கள் தைரியமாக காம்ப்ரமைஸ் கூட பேசுங்க. உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு பெனிஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி தான். ஆக மொத்தம் விட்டுற வேண்டாம். இது தவிர ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, உங்கள் ராசிக்குன்னு ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி சொல்வேன். இது முக்கிய நபர்கள் சந்திக்க போகும்போது, முக்கிய ஆட்களை பார்க்கும்போது போட்டுக்காங்க. ஒரு சில பரிகாரமும் கொடுக்குறேன், அதையும் பயன்படுத்திக்கங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், அதோட 6ஆம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த எண்கள் சம்மந்தப்பட்டது சொன்ன மாதிரி நிறங்களில் ஒரு சில ராகு காலத்தில் பண்ண மாட்டோம் ஒரு சில விஷயங்கள். அப்போ இந்த ராகு காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ராகு காலத்தில் இந்த 4ஆம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த ராகு காலத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தை ஒட்டி வருகிற இல்லை இதே பார்த்திங்கன்னா மத்தியான நேரம் அபிஜித் முகூர்த்தத்தை ஒட்டி வருகிற ராகு காலத்தை அட்லீஸ்ட் பயன்படுத்திக்கலாம். ராகு காலம் உங்களுக்கு இப்போ பயன்படும், பொதுவாக பயன்படுத்த மாட்டோம், இப்போ உங்களுக்கு பயன்படும். அப்புறம் வெள்ளிக்கிழமை
அப்புறம் ஞாயிறு இந்த மாதிரி கிழமையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இந்த நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை, கோடு போட்ட துணி வகைகள், பச்சை சம்மந்தப்பட்டது, இதில் மஞ்சள், ஆரஞ்சு அப்பப்போ மட்டும் பயன்படுத்திக்காங்க. இதெல்லாம் வெற்றி கொடுக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே பூஸ்டப் பண்ணுறதுக்கு. முருகர் பார்த்திங்கன்னா, முருகர் வழிபாடு திங்கட்கிழமை அன்று, சந்திரனோட அம்சத்தில் தான் கொடுக்குறேன், திங்கட்கிழமை அன்று முருகர் வழிபாடு. அவங்க 2ஆம் அதிபதி இல்லையா, அப்போ உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க. இதே இது ராகு காலத்தில் வழிபாடு, கோயில் குளத்தில் ராகு காலத்தில் போய் வழிபடுங்க. ராகுக்கு சம்மந்தப்பட்ட தடைகள் விலக. இந்த 2 மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதம் உங்கள் கையில் உண்டு. சரி, இதை தவிர வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன சந்தேகங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.